இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எதுக்கு இவன் கால் பண்றான்? சொல்றா. ராகவனுக்கு தூக்கம் வரலையா? நாம வேணா கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாமா? ஏய் வெயிடா போன. கொஞ்சம் கூட ரொமான்ஸே வரமாட்டேங்குதுடா. வர வர என் வாழ்க்கையும் உன் வாழ்க்கை மாதிரி ஆயிப்போச்சு. ரொம்ப ட்ரையா போயிட்டு இருக்குடா. உன் வாழ்க்கையிலையாவது பொண்டாட்டி கூட பிரச்சனை, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. எல்லாம் சரியானாலும் ட்ரையா போய்கிட்டு இருக்குது. எப்பதான் அந்த ரைட்டர் 4-5 லவ் சீன் எழுதுவானோ. ரொம்ப போர் அடிக்குதுடா. டேய் ஆத்தாடி, நீ இன்னும் போனை வைக்கலையா? நீ என்ன பேசுறியோ கேட்டுட்டு தான் இருந்தேன். நம்ம வீட்டுக்கு எதிர்த்தாப்புல விஜின்னு ஒருத்தி இருக்கா, ஞாபகம் இருக்கா? அவ எப்போ இங்க இருந்து கிளம்புறாளோ அது வரைக்கும் நம்ம வீட்ல லவ் சீன்ஸ் இல்லதான், புரியுதா? ஏய் வெய் 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 வெய், அப்புறமா திட்டு, ஒரு கண்டென்ட் வருது. ஏய் நீ என்னடா ஃபர்ஸ்ட் நைட் அதுவும் இங்க வந்து நிக்கிற? டேய் நீ வேற, அதை ஏன்டா கேக்குற? நான் நினைச்சது ஒண்ணு, ஆனா நடக்கிறது ஒண்ணு. நீயும் பிருந்தாக்கு தெரியாம எதுவும் மறைச்சு வச்சிருக்கியா? ராகவன மாதிரி எந்த சீக்கிரட்டும் மறைக்கலையே, ஓப்பனா தானே இருக்க? டேய் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுடா. இது வேற. வேற என்ன? இந்த வீட்ல நம்ம முறைப்படி கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்தா சாமி கிட்ட 48 நாள் விரதம் இருக்கேன்னு வேண்டி இருக்கேன். ஏய் யாரை கேட்டு விரதம்லாம் இருக்கணும்னு முடிவு பண்ண? நான் யார கேட்கணும்? ஏன் விரதம்? நான் தான் முடிவு பண்ணுவேன். ஏய் புருஷன் பொண்டாட்டிய வாழணும்னு முடிவு பண்ணிட்டா இப்படிலாம் இருக்கிறதுக்கு முன்னாடி புருஷன் கிட்ட முதல்ல கன்சல்ட் பண்ணணும். இங்க பாரு, இதெல்லாம் எனக்கு சரி வராது. சாமி எல்லாம் ஒண்ணும் கோச்சுக்காது. நம்ம என்ன இது சாமி விஷயம்னு சொல்ற? இத புரிஞ்சுக்காம இருங்க. என்ன? போங்க. நீங்க வேணா கட்டல்ல படுத்துக்கிறீங்களா? நான் வெளியே போய் படுத்துக்கிறேன். இனி யாரு எங்க படுத்தா என்ன? நான் தெருவிலே படுத்துக்கிறேன். கேட்டியா?